மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். டங்ஸ்டனை தடுப்போம், மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரையில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமாகியுள்ள நிலையில் அதிமுகவினர் மாஸ்க் அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். டங்ஸ்டனை தடுப்போம், மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரையில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமாகியுள்ள நிலையில் அதிமுகவினர் மாஸ்க் அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். டங்ஸ்டனை தடுப்போம், மேலூரை காப்போம் எனும் மாஸ்க் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். அதனுடன் தற்போது டங்ஸ்டனை தடுப்போம், மேலூரை காப்போம் என்ற முகக்கவசத்தை அணிந்தவர் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். மேலூர் மற்றும் மதுரை மாவட்ட எம்எல்ஏக்கள் மட்டுமில்லாமல் மற்ற அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் இதேபோன்று முகக்கவசத்தை அணிந்தவாறு சட்டப்பேரவை வளாகத்திற்கு தற்போது வந்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து மாணவிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தில் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பேரவைக்கு உள்ளே செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்கிறார்கள். அந்த முகக்கவசத்தில் டங்ஸ்டனை தடுப்போம், மேலூரை காப்போம் என்ற வாசகமானது இடம்பெற்றிருக்கிறது. அதனை மையமாக வைத்து நேற்றைய தினம் ஏற்கனவே பெரிய அளவில் பேரணியும் நடத்தப்பட்டது மேலூரில். அதேபோன்று தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையிலும் இது தொடர்பாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலூரில் அந்த குறிப்பாக அந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் துவங்கப்படாது என்று முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து எதிர்ப்புகளை அதிமுக மற்றும் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் முகக்கவசம் அணிந்து எம்எல்ஏக்கள் தற்போது பேரவைக்குள்ளாக சென்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.